ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உவமை தொடரின் பொருளறிதல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. உதாரணத்துக்கு பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாகன்னு அர்த்தம். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். இது மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் இருக்கிறத பாருங்கள். முதல் ரெண்டு நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்தாச்சு. காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. குன்றின் மேலிட்ட விளக்கை போல அப்படின்னா புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல், துரோகம்னு இன்னொன்று சொல்லலாம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா இன்ப மிகுதி. உடலும் உயிர் போல அப்படின்னா ஒற்றுமை. கிணற்று தவளை போல அப்படின்னா வெளியுலக அறியாமை.